வணக்கம் நண்பர்களே. சிரிக்க சிந்திக்க ஓஷோ ஜோக்ஸ். அதாவது ஓஷோ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு இதுக்கு முன்னால் நம்ம பேசியிருக்கிறோம். சிரிக்கிற விஷயம் சிந்திக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கு அப்படிங்கிறது அவரோட சில ஜோக்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தன்னை மறந்து சிரிக்கும் பொழுது, எதுவுமே நினைப்பில்லாம சிரிக்கும் பொழுது அதுதான் தியானம் அப்படிங்கிறத ஓஷோ சொல்லிக்கிட்டே வருவாரு. சில ஜோக்ஸ்கள் அவரோடது படிக்கும்போது அது சிந்திக்க கூட வைக்குது. ஒன்று பார்க்கலாம். ஆத்தங்கரை ஓரமா ஒரு வழிப்போக்கன் வந்துக்கிட்டே இருந்தானாம். அப்போ அவனுக்கு அங்க பல பல பலன்னு ஒன்று கீழே ஒரு கல் மாதிரி ஒன்று அவன் கண்ணில் படுது. அதை அப்படியே எடுக்கிறான், கையில் எடுத்து பார்க்குறான். நல்ல பல பலன்னு இருக்கு. ஆனால் அவனுக்கு தெரியாது அது வைரம்னு. இது விலை போகுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட கடைக்கு எடுத்துட்டு வரான், நகை கடைக்கிட்ட எடுத்துட்டு வரான். இதை அப்படி பார்த்துக்கிட்டே அவனுக்கு ஒரு சந்தேகமாகவே பார்த்துக்கிட்டே வரான். இந்த ஒரு வியாபாரி கிட்ட போகிறான். இவன் கையில் இருக்கிறத அந்த வியாபாரி பார்த்துடுறாரு. இது வைரங்கிறது அந்த வியாபாரிக்கு தெரிஞ்சிருது. சரி, இவன் முகத்தையும் ஆளையும் பார்த்தா இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவர் எடை போடுறாரு. உடனே அந்த வியாபாரி என்னப்பா கையில் ஏதோ கல் வச்சிருக்கிற, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு 20 ரூபா தரேன், அதை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவன் மனசு வராதிங்க. அப்போ அவனோட எண்ணத்துல என்ன சிந்திக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த வழிப்போக்கன் சரி நம்ம பேரம் பேசி பார்க்கலாமே, நீ 20 ரூபாய்க்கு கேட்டா நம்ம நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வியாபாரி அவன் 5 ரூபாய் சொன்னால் நம்ம 3 ரூபாய்க்கு கேட்போம். இதுதான் மனுஷங்க மனசு. அதே மாதிரி இந்த வழிப்போக்கன் பேரம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 25 ரூபாய்க்கு கேட்குறான். இல்லை 20 ரூபாய்க்கு நான் கொடுக்க முடியாது, 25 ரூபா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த வியாபாரிக்கு புரியுது, இவனுக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாது. இவனுக்கு எதுக்கு நம்ம 25 ரூபா கொடுக்கணும், எதுக்கு 5 ரூபா, 20 ரூபாய்க்கே வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இதை பக்கத்தில் உள்ள இன்னொரு வியாபாரி பார்த்துடுறான். பார்த்துட்டு, சரிப்பா அவருக்கு வேண்டான்னா நீ எனக்கு கொடுத்துரு, நான் 25 ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு போகிறேன், இந்த 25 ரூபான்னு உடனே பணத்தை கொடுக்குறாரு. அந்த வைரத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறான். இதனால அந்த முதல் வியாபாரிக்கு கோபம் வருது. அந்த வழிப்போக்கனை பார்த்து சொல்கிறாரு, அட முட்டாளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளோ பெரிய வைரம் தெரியுமா? அது எவ்வளவு மதிப்பு தெரியுமா? பல ஆயிரக்கணக்கு. அது உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் வித்துட்டியேப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறார். அதுக்கு அந்த ஆளு சொல்கிறான், அந்த கல்லுக்கு என்னோட மதிப்பு அவ்வளோதாங்க, ஆனால் அது வைரம்னு தெரிஞ்சிருந்தோம் அதை நீங்கள் விட்டுட்டீங்க பத்தியா, உங்களை விட உலகத்தில் மிகப்பெரிய முட்டாளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு விஷயம் இதில் சிந்திக்க வைக்கிது பாருங்க. இவனுக்கு தெரிஞ்சிருந்தோம் அதை விட்டுடுறான். அவன் தெரியாமல் அவனோட மதிப்பு இவ்வளோதான். ஸோ நம்ம எப்படி எண்றோம், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் இந்த ஓஷோ ஜோக்ஸ், சிரிக்க சிந்திக்க வைக்கக்கூடிய ஜோக்ஸு. இதே மாதிரி முல்லா நஸ்ருதீன் ஜோக்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். முல்லா நஸ்ருதீன் ஜோக்ஸில் ஒருத்தர் இந்த முதலாளி முல்லா நஸ்ருதீன் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நஸ்ருதீன்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்க்கவே இல்லை, உங்களுக்கு அனுபவமே இல்லை, அப்படிங்கிற காரணத்தில் நீங்கள் எப்படி என்கிட்ட 5 வருஷம் வேலை பார்த்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது முல்லா நஸ்ருதீன் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு 5 வருஷம் வேலை பார்த்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்றாரு. இதை முதலாளி கேட்குறாரு, உங்களுக்கு அனுபவமே இல்லைங்க, நீங்கள் எப்படி என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு. நீங்கள் தானே சார் சொன்னீங்க கற்பனை வளமுள்ள ஆள் வேண்டும் என்று. நீங்கள் தானே சொன்னீங்க கற்பனை வளமுள்ள ஆள்னு, நீங்கள் தான் விளம்பரம் போட்டிருந்தீங்க, அதனால நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நஸ்ருதீன் சொல்கிறார், முல்லா நஸ்ருதீன்.
இந்த மாதிரி தான் மனசு எப்போ பார்த்தாலும் நம்ம செய்யறதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எது செய்கிறோமோ, சப்போஸ் நம்ம அதை தப்பாக செஞ்சால் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதனால மனசுங்கிறத விட்டுடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ஏன்னா உண்மையான வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு இந்த மனசு ஒரு காலும் உதவாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருப்போம், நம்ம மனசு 1000 மைல் தாண்டி கணக்கு போடும், நடக்காத விஷயத்த நடந்ததா கற்பனை செய்யும். இதை தான் ஓஷோ சொல்றாரு, மனசை விடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சிரிக்க சிந்திக்க ஓஷோ ஜோக்ஸ் இன்னும் வரும். நன்றி நண்பர்களே.